ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஜெகா வைஷு செலிப்ரிட்டிஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து ஜெகா வைஃபோட ரசிகர்கள். அவர்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஜெகா வைஷு செலிப்ரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாமா? இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டோம். செலிப்ரிட்டிஸ் வர்றான், இன்னும் பண்ணின்னு இருக்காங்க காலையில். செலிப்ரிட்டிஸ் ஆனால் மதுரைலாம் போயிட்டு வந்துட்டீங்க, ஆயா உட்காந்து சீரியல் பார்த்துன்னு இருக்கீங்க. வரேங்க, கழுத்து வலி அவ்வளோ எஃபெக்ட் போட்டு வந்துருக்கீங்க. டிஷர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. கையில் என்ன வாடை? காலை டிஃபனா? டயட் இருக்கீங்களா? சரி, இவங்க இந்த செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்க. செலிப்ரிட்டிஸ் பார்த்தா இன்னொரு செலிப்ரிட்டிஸ் இருக்குது, பார்க்கணுமா? வாங்கி பாருங்கள். டை அவங்களும் வடை தான் சாப்பிட்றாங்க, அவங்களும் டயட் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப வேலை செஞ்சு களைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க. பாருங்கள், வருங்கால ஐஏஎஸ் திருநின்றவருடைய ஐஏஎஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஒரு 2 நாள் ஆகும் தாக்கம் குறைய. திங்கக்கிழமை வந்து அமைதியாகிடுவாங்க. அவங்களும் வடை தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இது வந்து பாத்ரூமு, அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூமு. பாருங்கள், என்ன ஒரு போயிட்டு வந்த டயர்டு, அதனால் அது அங்கங்கே அவள் அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பூஸ்ட் எடுத்துக்கின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுருவாங்க. அதுங்க நம்ம செலிப்ரிட்டிஸ் கிட்ட பேசுவோம். மதுரை போயிட்டு வந்தாங்க, என்ன மாதிரிலாம் இருந்துச்சு, என்ன மாதிரிலாம். ஹலோ செலிப்ரிட்டிஸ், மதுரைலாம் போயிட்டு வந்தீங்க, அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நாங்கள் பார்த்தோம். என்னது இது? என்னது கெடிகாரமா? ஓ, நேரம் தவறாமை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திருக்கு அந்த கெடிகாரத்தை கொடுத்துருக்காங்க. கப்பெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் டீ குடிச்சது. சரி சொல்லுங்கள், மதுரை அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு? மதுரைக்கு போயிட்டு வந்தது தானே. போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம், வரும்போது கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி நானும் பேசாமல் வீட்லேயே இருந்துக்கலாமான்னு தோணுது. எல்லாருக்கும் இப்போ அப்படி தான் இருக்கும். எல்லா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேசாமல் நம்மளும் வீட்டுக்குள்ளே இருந்துருக்கலாமான்னு தோணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா? ட்ராவல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி, என்ன ஆச்சு? இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் அது என்னன்னு பார்த்தா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வந்து டிராவல் ஏஜென்சி பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்லையா? அப்படி கிடையாது. இதனால என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க. மதுரை அவங்கவுங்க ஊர்லேயே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம், ஒரு அவங்கவுங்க ஊரில் வாழ்வாதாரமா? ஆமாம், அவங்கவுங்க ஊரில் தாங்க வாழ்வாதாரம் இருக்கும். அது எங்கே எல்லாரும் ஊர் விட்டுலாம் அங்கே ஊர் வந்தெல்லாம் பொழைக்கிறோம். யாரு? ஆமாம், தேனியிலிருந்து இப்போ நான் இங்கே வந்து இல்லையா? சரி, ஓ அந்த அதை அப்படி சொல்கிறீங்களா? அந்த மாதிரி. அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் பிறந்தோமோ அங்கங்கேயும் ஒரு நல்ல வாழ்வாதாரம், ஓகே, ஒரு நல்ல ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால். வீட்டுனா பெட்ரூம் கிச்சன் தான் இருக்குதாங்க, சரி, ஒரு பாத்ரூம், அவ்வளோதான். ரொம்ப பெரிய வீடுலாம் வேணாம், ஒரு நார்மலான ஒரு வீடு, எல்லாத்துக்கும் சொந்த வீடு, யாருமே கஷ்டப்படாமல் வாடகை வீடு இல்லாமல் எல்லாத்துக்கும் சொந்த வீடு, சொந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. இப்போ சொந்த ஊர் போகிறீங்களா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தா இந்த மாதிரி நாங்கள் பஸ்ஸில் போய் அலைய வேண்டிய வேலை இருக்காது இல்லையா? அதை நாங்கள் சொல்கிறீங்களா? சரி, ஓகே. மதுரையில் சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா கவனிச்சாங்களா? சூப்பராக போட்டாங்களா? நாங்கள் வந்து எதுக்காக போனேன் அப்படின்னா, காபா பொங்கல். காபா பொங்கல்னா காபான்றது ஒரு ஆப்பு. ஓ, ஆப்பா? நான் என்னவோ எல்லாரும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுனா காபா பொங்கல் தான் யோசிச்சேன். அது வந்து ஒரு ஆப். வந்து அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து காபான்றது ஒரு ஆப். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இவங்க இப்பதான் ஸ்டார்ட் அப். இப்பதான் இந்த ஒரு காபா ஆப்ல வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மற்றதுக்கும் நமக்கும் அதில் இருக்கிற ப்ராடக்ட் தான் இதுலேயும் இருக்க போகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சுகில் அவங்க வந்து ஒரு யூடியூபர். அவர் தான் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த காபா ஆப்போட. ஏதோ பரிசுலாம் ஏதோ கூட. சரி, அது விடுங்க. ஏதோ பரிசுல காரு, பைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்படின்னு என்னன்னா, அந்த காபா ஆப்ல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. அதில் போனால் தினமும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தினமும் அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதில் போய் கொஸ்டினில் வந்து கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு 3 ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது நீ சொல்லு என்னென்னு சொல்லிட்டு. காரு, பைக்கு, டிவி கொடுக்குறாங்க. அந்த 3 ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து டெய்லி நினைக்கிறது.
டெய்லியுமே வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சொல்லுது. ரொம்ப கொஸ்டின்னா நீங்கள் பொது அறிவுலாம் கேட்க போகிறது கிடையாது. சுகில் அவருடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு அவர் டெய்லி விளாக்லாம் போடுவார். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் போடுவார். அவர் அதில் போய் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அவரோட இதுலேருந்து தான் இங்கே கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அது போக வந்து பரிசுகளும் இருக்குது. அதுதான் இந்த டேப் இதுக்கு நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. அண்ணா வந்திருந்தாருங்க, திருவண்ணா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ வந்து பொங்கலுக்கு இப்போ நாங்கள் இந்த டைம் வந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிட முடியாது, உனக்கே தெரியும். அது ஏன்னு சொல்லி இப்போ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். வீட்டில் சாமி கும்பிட முடியாது, வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடாது நிறையா அந்த 1 மாதத்துக்கு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அம்மா அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு அவங்களும் வீட்டில் போய் விளக்க போகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நானும் வயசும் சரி அண்ணா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணா நான் வரலண்ணா, எனக்கு மதுரையில் வேறு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நான் இங்கேருந்து நேரம் அரியலூர் போய் அரியலூர்லேருந்து நம்ம மதுரைக்கு போனோம். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ட்ராவலுக்கு மட்டுமே 3000 ரூபா. அதுக்கப்புறம் அங்கேருந்தும் 3000 ரூபா. எங்கே அரியலூர் டு மதுரைக்கும் 3000 ரூபா, 6000 ரூபா ஆயிடுச்சா. மதுரையில் நல்லா கவனிச்சாங்க. உண்மையிலே சொல்ல போனால் ரூம்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எல்லோரும் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ரூமும் அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நான்வெஜ் எனக்கு ஒத்துக்கல. எனக்கு மற்றபடி வந்து அன்னைக்கு நைட்டு வந்து தோசையெல்லாம் போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜு நல்லா இருந்துச்சு. எனக்கு நான்வெஜ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி ஃபுட்டெல்லாம் எனக்கு வெஜ்ஜு ஓகே. அப்புறம் அங்கே போயிட்டு மறுநாள் ஃபுல்லும் நல்லா சாப்பாடு, நல்லா தூக்கம். சாயந்தரம் தான் வந்து கரெக்டாக அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் செமையாக இருந்துச்சு. அங்கே போனால் டிக்கெட் தாங்க ரொம்ப ரொம்ப ட்ராவல் சத்தியமாக முடியல. நாங்கள் அன்றைக்கி போனது நைட்டு 12 மணிக்கு. நாங்கள் வீட்டில் அங்கெல்லாம் நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் போகும்போது ஆம்னி பஸ்ஸில் ஃபுல்லாக நிறைஞ்சு வலியுது. வந்து கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க வாங்க. அன்றைக்கி சரியான சண்டை ஒரு பக்கம் ஒரு பக்கத்தில். நாங்களே வந்து அமௌண்ட் வைஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு எங்கள் வண்டியில் இருங்க, இதுக்கு வாங்கக்கா, எங்கே உட்காந்துட்டே இருக்கிறீங்க, வாங்க வாங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் நம்ம சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். 7000 ரூபாய் கேட்குறாங்க 5 பேருக்கு. சொல்லப்போனால் நாங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து எங்களுக்கு இடமும் கிடைக்கல. பாப்பா வச்சுட்டு எப்படி போகிறது, சரி ப்ரைவேட்டில் போயிடலான்னு பார்த்தா அதுலேயும் ஓவர் ரேட்டு. நம்ம அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சீசன் டைமில் தான் அவங்க கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் பட்ஜெட்டில் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி மட்டுமே ஒரு ஆளுக்கு 1800 ரூபா. சரி நம்ம போய் தேனிக்கு போயிடலாம், அம்மா வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கும் பஸ் கிடைக்கல. 2 மணி நேரம் தான் ஒரு ட்ராவல் தான். ஆனால் எங்களுக்கு அதுக்கும் எனக்கு பஸ் கிடைக்கல. ஃபுல்லாக கூட்டம். இதுக்கு மேலே இந்த சரி. ஏன்னா வந்து நாளைக்கெல்லாம் 2000 ரூபா, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா டிக்கெட். ஏன்னா எல்லோரும் பொங்கல் முடிஞ்சு எல்லோரும் ஊருக்கு போகிற டைம் இல்லையா, எல்லாம் ரேட் அதிகமாக போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். திருப்பி இங்கே வந்தால் இங்கே சென்னைக்குள்ளேயும் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து கோலமும் இல்லை காலமும் இல்லை, கேளம்பாக்கத்தில் வந்து பஸ்ஸு வந்து நிற்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து மறைமலை நகரில் வந்து இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் மாற்றி அங்கங்கே வந்து இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாக தூங்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கினேன். இன்னும் சமைக்க கூட இல்லை, தண்ணி காய வச்சுருக்கோம். குளிச்சுட்டு வைப்போம். இது எடுத்து ஊற்று போ, வரேன் அந்த பக்கெட் எடுத்து போய் வரேன் போ. இன்னும் குளிச்சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒதுக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சிவா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி அவ்வளோதான். இன்னையோட அந்த விஷயங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த விளாகில் பார்ப்பீங்க. சொல்லப்போனால் இப்போ நான் மதுரையிலேருந்து வந்த ஒரு விஷயத்த பேசிட்டேன். இன்னைக்கு எந்த கண்டென்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ சிவா. ஏதோ வந்து ஆரம்பித்தேன். வெளியே என்னோட ஃபேன்ஸ்லாம் பார்த்துருப்பேன். அவங்க எல்லாமே 100 நாள் வேலைக்கு வந்திருக்காங்க. நம்மளை யாரும் இங்கே பார்க்க வரல, எல்லாருமே 100 நாள் வேலைக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லி வந்து நம்ம வீட்டு வாசலில் உட்காருவாங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க செஞ்சு முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு நீட்டாக கிளம்பி போயிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது 100 நாள் வேலையும். ஓகே தான். ஹஸ்பண்ட் தொல்லை இருக்காது, வீட்டு தொல்லை இருக்காது. நேரம் வருவாங்க, அவங்க வேலைக்கு வைப்பாங்க, அவங்க வாடகைக்கு போயிட்டு இருப்பாங்க. மாசமான சம்பளம். பட் விளாகில் வந்து திருநின்றவோட ஸ்பெஷல் பற்றி நாங்கள் போடுவோம், சின்ன சின்னதாக போடுவோம். ஸோ எங்கள் ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி உங்கள் ஊர் ஏதாவது ஸ்பெஷல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் வர்றேன். கண்டிப்பாக வந்து உங்களை பற்றியும் நான் சில விஷயங்கள்லாம் போடலாம். நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இதோட நாங்கள் vlog முடிச்சுக்கிறோம். பாய்.